See the next chapter ma, chapter 2 measurements, page number 33, chapter 2 measurements ma. So first chapter la நம்ம என்ன பார்த்தோம்னா integersனா என்னன்னு பார்த்தோம். So next addition of integer, subtraction of integer, multiplication of integer and division of integer also we have to see in the first chapter ma. So next chapter பார்த்தீங்கன்னா measurements, chapter 2 measurements. So recall last year ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா in 6th standard, right amma, in 6th standard we studied about area and perimeter of rectangle, square and right angle triangle, right amma. So 6th ல என்ன பார்த்திருக்கீங்கன்னா area and perimeter of rectangle, square and right angle பார்த்திருக்கோம். So the just we have to recall. So area அப்படினா என்னன்னா, so area is the region occupied by the closed figure அப்படின்னு சொல்றோம், ரைட்டா. இது வந்து என்னன்னா ஒரு closed figure, எங்கேயுமே ஓப்பனா இல்லை. So it is called a closed figure. So this is also one of the closed figure. So this is a square, this is a circle, right amma. So area அப்படினா என்னன்னா, area is the region, region என்னது part, area is the part occupied by the closed figure அப்படினா என்னன்னா ஒரு close ஆன ஃபிகருக்குள்ளே ஆக்குப்பை பண்ணியிருக்க அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் வந்து என்னது ஏரியா. ஸோ வாட் இஸ் கால்டு ஏரியாமா? ஏரியா இஸ் த க்ளோஸ்டு ஃபிகர் ஆக்குப்பைடு பை த ஏரியா இஸ் த ரீஜியன், ரைட்டா. ஏரியா இஸ் த ரீஜியன். ஸோ இந்த பார்ட் இதுக்கு பேர் தான் வந்து என்னது ஏரியா. ஸோ இட் இஸ் த பார்ட் ஆக்குப்பைடு பை த க்ளோஸ்டு ஃபிகர். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸான ஃபிகரில் ஆக்குப்பை பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்பேஸ், இந்த பிளேஸ், ரைட்டா, இந்த ரீஜியன், இந்த பார்ட், இதுக்கு பேர் தான் வந்து என்னது ஏரியா. அதாவது ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் எடுத்தோம்னா அந்த ஃபிகரில் இன்சைடில் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு பாருங்கள், அதுக்கு பேர் தான் வந்து என்னது ஏரியா. ஏரியா இஸ் த ரீஜியன். ஏரியா அப்படிங்கிறது என்னென்னா ரீஜியன். ரீஜியன் மீன்ஸ் பார்ட், பிளேஸஸ், ஸ்பேஸ், ரைட்டாமா. ஏரியா இஸ் த ரீஜியன் ஆக்குப்பைடு பை த க்ளோஸ்டு ஃபிகர், ரைட்டா. அந்த க்ளோஸ்டு ஃபிகரில் ஆக்குப்பை பண்ணியிருக்க அந்த பிளேஸ் ஃபுல்லாக என்ன பேர் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பெரிமீட்டர். we are going to see the perimeter. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கம்மா பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னா, பெரிமீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த க்ளோஸ்டு ஃபிகர், ரைட்டா. இந்த பாருங்கள் இதுக்கு பேர் வந்து என்னது க்ளோஸ்டு ஃபிகர். ஸோ இந்த ஃபிகரில் வந்து இந்த அவுட் சைடை மட்டும் மெஷர் பண்ணி வந்தோன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா. இந்த 4 சைட்ஸை மட்டும் மெஷர் பண்ணி வந்தோன்னா இட் இஸ் கால்ட் ஏ பெரிமீட்டர், ரைட்டா. ஸோ இந்த சர்க்கிளில் இந்த அவுட் சைடை மட்டும் மெஷர் பண்ணி வந்தோன்னா தட் இஸ் கால்ட் ஏ பெரிமீட்டர், ரைட்டா. ஸோ ஏரியா அப்படின்னா ஹோல் பார்ட், இன்டீரியரில் இருக்க ஹோல் பார்ட்டையும் மெஷர் பண்ணோன்னா தட் இஸ் கால்டு ஏரியா. ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னா, பெரிமீட்டர்னா அந்த அவுட் சைடில் இருக்க அந்த பவுண்ட்ரியை மட்டும் மெஷர் பண்ணி வந்தீங்கன்னா தட் இஸ் கால்டு பெரிமீட்டர், தட் இஸ் கால்டு பெரிமீட்டர். ஸோ மெஷர்மெண்ட்டில் மேக்ஸை பொறுத்தவரை நம்ம என்னமா படிப்போம்னா ஏரியா அண்டு பெரிமீட்டர், ரைட்டா. ஸோ ஏரியா அண்டு பெரிமீட்டர். ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா பேரலகிராம், அதோடைய ஏரியா அண்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவாம்மா. பெரிமீட்டர் அப்படின்னா அந்த அவுட் சைடை மட்டும் மெஷர் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னது பெரிமீட்டர். டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த க்ளோஸ்டு ஃபிகர். அரவுண்ட் அப்படின்னா என்னென்னா இந்த அவுட் சைடில் இருக்குது பாருங்கள், அந்த அவுட் சைடை மட்டும் மெஷர் பண்ணி வர்றதுக்கு பேர் வந்து என்னது பெரிமீட்டர். லிசன்மா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பேசிக் ஃபார்முலா லாஸ்ட் இயர் நீங்கள் படித்தது தான். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ரைட்டா. ஏரியா ஆஃப் ஸ்கொயர், area of square is equal to என்னமா வரும் ஃபார்முலா a square, a into a, ரைட்டா. side into side, ரைட்டா. how many sides in a square மா? yes, 4 sides இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னா என்ன வரும்னா side into side, ரைட்டா. அப்போ a into a square, ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் அப்படின்னா how many sides? 4 sides. ஸோ 4 into a units. ஸோ நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் ஆல்சோ சேம் லைக் ஸ்கொயர், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரைட்டா, அதனால என்ன வரும்னா ஃபார்முலா எல் இன்ட்டு பி. எல் மீன்ஸ் லெங்க்த்து, பினா என்னதுமா பிரெத்து, ரைட்டா. ஸோ ஏன்னா இந்த பிளேஸில் சைடு, இதெல்லாம் லாஸ்ட் இயர் நீங்கள் படித்தது தான், ஜஸ்ட் வி ஹவ் டு ரீகால், ரைட்டாப்பா. ஸோ நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னா, பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னா ரெக்டாங்கிளில் வந்து 4 சைட்ஸ் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள்னால் இந்த மாதிரி இருக்கும், ரைட்டாமா. ரெக்டாங்கிளில் how many sides? 4 sides. ஸோ லெங்த் அண்டு பிரெத், ரைட்டா.
ஸோ 2 லென்த் இருக்கும் 2 பிரெத் இருக்கும். ஸோ அதனால 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி யூனிட்ஸ், 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி, ரைட்டா? எல்னா லென்த்து, பினா பிரெத்து. ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபார்மில் நம்ம எப்போ கேட்டாலும் மேக்ஸில் சொல்லணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், perimeter of square equal to 4 into a units. ஸோ பெரிமீட்டர்னால் நமக்கு என்ன வரணும்னா அவுட் சைடு மட்டும் மெஷர் பண்ணுவோம். ஸோ அவுட் சைடு அப்படின்னா பெரிமீட்டருக்கு 4 சைட்ஸ் இருக்கிறதுனால 4 into a units. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கு வந்து என்ன இருக்கும்னா லெங்க்த்தும் பிரெத் இருக்கும். ஸோ எல் இன்ட்டு பி. நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஸோ 2 லெங்த் இருக்குது 2 பிரெத் இருக்குது, அதனால 2 into எல் ப்ளஸ் பி யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கடா, ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட்டாம்மா? லாஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் வந்துருக்குண்டா. ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டி வந்து என்னதுமா சைலண்ட். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். வாட் இஸ் த ஏரியாம்மா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். வாட் இஸ் கால்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்மா? ஸோ ட்ரையாங்கிள்னால் 3 சைட்ஸ் இருக்கும். அந்த 3 சைட்ஸில் adjacent side, adjacentனா என்னதுன்னா நியரஸ்ட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், that is called adjacent side. ஸோ அந்த adjacent side வந்து 2 adjacent side வந்து மேக் அன் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கணும், ரைட்டா? ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைட்ஸ் ஏதாவது 2 சைடு மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கணும் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா that is called right angle triangle, ரைட்டா? what is called right angle triangleமா? In a triangle, any 2 sides, adjacent sides make an angle 90 degree, then it is called a right angle triangle. So area of right angle triangle is equal to half into base into height square units. So B9 nama, B na base, right? B9 another base, height na another ma, height na vande another height, right? B na base, height means height, right? B na base, height means height da. So area of a right angle triangle is equal to half into base into height square units. And dear students, next one, page number 34, parallelogram. So what is this, ma'am? Do you know about this diagram? Yes, very good. It is a rectangle. So how many sides? 1, 2, 3, 4 sides. Opposite sides are equal. So this is a rectangle. So here see ma, inge parunga A yoda angle. What is the angle of A? Is 90 degree. So B also 90 degree. So each and every corner the angle is 90 degree. So it is a rectangle. So இது வந்து என்னன்னா adjacent side மா, adjacent angles, ரைட்டா? அங்கே பாருங்க A க்கு நெக்ஸ்ட் உள்ளது B, B க்கு நெக்ஸ்ட் உள்ளது C. So நியரஸ்ட்ல இருக்கு பாருங்க, பக்கத்துல இருக்கு பாருங்க, அதனால it is called adjacent angles. ஸோ நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னா என்ன தெரியும்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், adjacent side make an angle 90 degree. இங்கே பாருங்க, this is called adjacent. adjacentனா ஏக்கு நெக்ஸ்ட் உள்ளது B, பிக்கு நெக்ஸ்ட் உள்ளது C, சிக்கு நெக்ஸ்ட் உள்ளது D. அப்படியே நியரஸ்டாக இருக்க ஆங்கிள், அதுக்கு பேர் தான் வந்து என்னது adjacent angles. ஸோ adjacent angles make an angle 90 degree. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள், இந்த சியையும் டியையும், ரைட்டா? சியிலேருந்து ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்டாக போகிறோம், டியிலேருந்து ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்டாக போனோம்னா நம்மளுடைய டயக்ராம் எப்படிமா கிடைக்கும்? ஸோ நம்ம டயக்ராம் வந்து ஏபி வந்து நோ சேஞ்ச். ஸோ இப்போ இந்த சியை மட்டும் ஒரு ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபார்வர்டாக போகிறோம். ஸோ சேம் லைக் டியை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்டாக போகிறோம். ஸோ நம்ம டயக்ராம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா திஸ் லைக் அவர் டயக்ராம் வில் கம், ரைட்டாம்மா? திஸ் லைக் அவர் டயக்ராம் வில் கம். ஸோ இன்னும் கூட கரெக்டாக போட்டோம்னா எப்படி வரும்னா இங்கே பாருங்கம்மா, ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு ஸ்டெப் வந்து மூவ் பண்ணோன்னா கரெக்டாக இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம டயக்ராம், ரைட்டா? ஸோ இந்த டயக்ராமுக்கு பேர் தான் வந்து என்னம்மா parallelogram. திஸ் இஸ் கால்ட் a parallelogram. ஸோ இந்த parallelogram-ல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallel, ரைட்டா? 4 சைட்ஸ் இருக்கும், ரைட்டா? இங்கே பாருங்கள், ஏலேருந்து பி இது ஒரு சைடு, பிலேருந்து சி அனதர் சைடு, சிலேருந்து டி வந்து நெக்ஸ்ட் சைடு, டிலேருந்து ஏ வந்து 4th சைடு. ஸோ ஹவு மெனி சைட்ஸ் ஆர் தர்மா? எஸ் 4 சைட்ஸ், ரைட்டா? ஸோ இதில் ஆப்போசிட் சைடு, இதுதான் ஆப்போசிட் சைடு. ஏபிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சிடி, நெக்ஸ்ட் பிசிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏடி. ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அண்ட் பேரலல். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேரலல்மா? பேரலல்னா என்னடா?
ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். திஸ் டூ லைன்ஸ் நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர், ரைட்டா? இந்த டூ லைன்ஸும் வந்து எப்படி இருக்கும்னா, அதாவது இது ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எங்கே மெஷர் பண்ணாலும் சேமாக இருக்கும். இந்த டூ லைன்ஸும் வந்து நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஸோ தட் டைப் ஆஃப் லைன்ஸ் ஆர் கால்டு parallel lines, ரைட்டாமா? ஸோ இங்கே பாருங்கள், ரெக்டாங்கிள்ல இருந்து parallelogram வரணும். ஸோ parallelogram is a four-sided closed figure. So each opposite sides are equal and parallel. Opposite side எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை மெஷர் பண்ணோம்னா இதோடைய லென்த் ஏபியோடைய லென்த்தும் சிடியோடைய லென்த்தும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிசியோடைய லென்த்தும் ஏடியோடைய லென்த்தும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ opposite sides are equal. ஸோ இந்த arrow mark எதுக்கு நம்ம போடுறோம்னா parallel. ஸோ parallelனா distance between these two lines are equal. These two lines never intersect each other. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் பார்த்துருக்கீங்களா, ரயில்வே ட்ராக்கை. ஸோ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக போயிட்டே இருக்கும், ரைட்டா? எங்கேயாவது ஒரு பிளேஸில் வந்து அதாவது அது ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த டூ லைன்ஸும் வந்து எங்கேயுமே மீட் பண்ணிக்காது. ஸோ அந்த ரயில்வே ட்ராக் வந்து இதுக்கு வந்து என்னென்னா parallel லைன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாம் பார்த்துருக்கீங்களாம்மா? ஸோ அந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? parallel லைன்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? இது ரெண்டு லைன், இந்த ரெண்டுக்கும் நடுவில் லேடர் பார்த்துருக்கீங்களாடா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் லேடர்லாம் வந்து இந்த டூ லைன்ஸ் வந்து என்னென்னா இந்த ரெண்டு லைனும் parallel லைன்ஸ். அதாவது இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த டூ லைன்ஸும் வந்து நெவர் மீட், ரைட்டா? எப்போவுமே வந்து அந்த ரெண்டு லைன்ஸும் வந்து மீட் பண்ணிக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து என்னது parallel lines அப்படின்னு பேர். ஸோ அப்போ parallelogram அப்படின்னா என்னென்னா, parallelogram is a four-sided, ரைட்டா? parallelogram is a four-sided closed figure. இங்கே பாருங்கள், எல்லாமே க்ளோஸாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபோர் சைடு இருக்குது. ஸோ four-sided closed figure. ஸோ நெக்ஸ்ட் in which opposite sides are both equal and parallel. ஸோ இந்த opposite side வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலாகவும் இருக்கும் parallel-ஆகவும் இருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக மட்டும்தான் இருக்கும். பட் parallelogram-ல ஈக்குவலாகவும் இருக்கும் parallel-ஆகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா adjacent side வந்து do not make right angle. ஸோ இந்த adjacent side இருக்கு பாருங்க, இது வந்து ரைட் ஆங்கிளில் மேக் பண்ணாது, ரைட்டா? adjacent side do not make right angle. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா adjacent சைடெல்லாம் என்ன பண்ணணும்னா make an angle 90 degree. ஸோ parallelogram-ல பார்த்தீங்கன்னா adjacent side do not make an angle 90 degree. So what is called a parallelogram, ma'am? Yes, a parallelogram is a four-sided closed figure in which opposite sides are equal and parallel, and in which opposite sides are equal and parallel. So measurementல first நம்ம பார்க்க போகிறது என்னென்னா parallelogram. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து trapezium. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேம்பஸ். அதாவது நம்ம மூணு இதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து parallelogram. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா ரேம்பஸ் பார்ப்போம். ஸோ தேர்ட் ஒன் வந்து trapezium. ஸோ parallelogram அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம். ஸோ parallelogram வந்து இந்த வே ஆஃப் ரெக்டாங்கிளில் பார்க்குறோம். ஸோ parallelogram இஸ் அ four-sided closed ஷேப்மா. ஸோ parallelogram அப்படின்னா அதுக்கு எத்தனை சைடு இருக்குன்னா ஃபோர் சைடு இருக்கும். Four-sided closed shape in which opposite sides are equal and parallel. Opposite sides are equal and parallel, right amma? So ABயும் CDயோடைய லெங்க்த்தும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ பேரலாகவும் இருக்கும், ரைட் amma? parallel அப்படின்னா என்னென்னா இது ரெண்டு லைனும் வந்து எங்கேயுமே மீட் பண்ணிக்காது. ஸோ ஏபிக்கு ஆப்போசிட் வந்து சிடி, நெக்ஸ்ட் பிசிக்கு ஆப்போசிட் வந்து என்னது ஏடி, ரைட்டா? அப்போ இது ரெண்டும் வந்து எப்படி இருக்கும்னா parallel. ஸோ parallel அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா இந்த டபுள் இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி ரீட் பண்ணணும்னா 11 மாதிரி போட்டோன்னா அதை எப்படி ரீட் பண்ணணும்னா parallel, ரைட்டா? ஸோ அப்போ ஏபி parallel to, ரைட்டா? இதை எப்படி ரீட் பண்ணணும்னா ஏபி parallel to சிடி, ஏபி parallel to சிடி அப்படின்னு ரீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பிசி parallel to ஏடி. ஸோ பிசி
ஸோ இப்படி டபுள் லைன் போட்டோம்னா இதை எப்படி ரீட் பண்ணணும்? பிசி parallel to AD, ரைட்டாம்மா? பிசி parallel to AD. So how you read this ma? AB parallel to CD, next BC parallel to AD. So இதில் இந்த இருக்கு பாருங்க AB, இது வந்து என்னன்னா பேஸ். AB is called a base. இந்த பேஸுக்கு ஆப்போசிட் இருக்கு பாருங்க, பேஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இதுக்கு பேர் வந்து என்னன்னா வெர்டெக்ஸ், ரைட்டா? C1 of the vertex, D another one vertex. இந்த பேஸுக்கு ஆப்போசிட்ல ரெண்டு வெர்டெக்ஸ் இருக்கும். அந்த வெர்டெக்ஸ்ல இருந்து வரைகிறோம்ல லைன், இதுக்கு பேர் வந்து என்னன்னா ஹைட், ரைட்டா? இந்த பேஸுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து வரைகிற லைனுக்கு பேர் வந்து என்னம்மா? ஹைட். லிசன் பண்ணிக்கிங்கடா. ஸோ ஏபிங்கிறது பேஸ், ரைட்டா? இந்த பேஸ் அங்கே எப்படி பார்ப்போம்னா லெங்த் அண்ட் பிரெத்துன்னு பார்ப்போம், ரைட்டா? ஸோ அதை வந்து இங்கே parallelogram எப்படி பார்க்குறோன்னா பேஸ். ஸோ பேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு வெர்டெக்ஸ் வந்து எனி ஒன் வெர்டெக்ஸ் வந்து ட்ரா பண்ணுற அந்த லைனுக்கு பேர் வந்து என்னது? ஹைட். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram, ஏரியா ஆஃப் த parallelogram is equal to base into height. ஸோ அங்கே என்ன பண்ணுவோம்னா லெங்த் இன்ட்டு பிரெத், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ பேஸுங்கிறது இந்த பிளேஸ் வந்து பேஸ். ஸோ பேஸுக்கு ஆப்போசிட்ல இருந்தால் ட்ரா பண்ணுற அந்த லைனுக்கு பேர் வந்து என்னென்னா ஹைட், ஓகேவாடா? ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ பேஸுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, ஹைட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹைட். ஸோ பி இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். Say what is the area of the parallelogram? Say the formula for area of the parallelogram. Base into height square units. B into height, right? B into height. அங்கே L into B போடுவோம் ரெக்டாங்கிளுக்கு. இங்கே parallelogramல B into height square units. Listen ma, perimeter of a parallelogram, right? So area பார்த்துட்டோம். Area is equal to base into height. So next perimeter of a parallelogram is equal to sum of length of four sides. So perimeter அப்படினா outside மட்டும் measure பண்றது. So four sides இருக்கிறதுனால perimeter of a parallelogram is equal to sum of length of four sides, right? Sum of length of four sides. Next பாருங்க adjacent sides, right? Adjacent sides வந்து do not make right angle, right? Adjacent side வந்து என்ன ஆகுதுன்னா right angle வந்து மேக் பண்ணாது, ரைட்டா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெக்டாங்கிள் அண்ட் parallelogram அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெக்டாங்கிளில் adjacent side வந்து மேக் ரைட் ஆங்கிள், பட் இன் parallelogram adjacent side do not make right angle. Adjacent side do not make right angle. Adjacent side வந்து make acute and obtuse angle, ஓகேவாமா? ஸோ parallelogramல adjacent side வந்து acute angleயும் obtuse angleயும் மேக் பண்ணும், but not make a right angle. These are the 2 points about parallelogram, extra points about the parallelogram. See exercise 2.1 ma, page number 38. So first one, find the area and perimeter of the following parallelograms nu kuduthirukanga. So find the area and perimeter of the following parallelograms. So ஒரு diagram kuduthirukanga. So அந்த diagram வந்து என்னன்னா parallelogram. ஸோ அந்த parallelogramக்கு நீங்கள் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா அண்டு பெரிமீட்டர். ஸோ we know that, right? அம்மா ஏரியா ஆஃப் த parallelogramக்கு ஃபார்முலா என்னம்மா? ஸோ ஏரியா ஆஃப் த parallelogramக்கு ஃபார்முலா பேஸ் இன்டூ ஹைட். ஸோ பேஸ் இன்டூ ஹைட்னா ஸோ இந்த பாருங்க இந்த லைன் தான் ஹைட், ரைட்டா? இந்த லைன் தான் வந்து என்னது ஹைட்டு. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹைட்டுடா? ஹைட்டுனா அந்த parallelogramக்கு இன்சைடில் போயிடணும்டா. ஸோ parallelogramக்கு இன்சைடில் இருக்க இதுதான் வந்து என்னது ஹைட்டு. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், ரைட்டா? ஹைட் வந்து எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பேஸ்மா? ஸோ பேஸோடைய லென்த், எஸ், பேஸ் ஈக்குவல் டு என்னமா வரும்? ஃப்ரம் த ஃபிகர் அப்படின்னு போடணும். பேஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸோ இந்த பிளேஸில் சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மேக் ஏ மிஸ்டேக். பேஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர்னு போட்டுருவீங்க. ஏன்னா நம்ம பார்த்த டயக்ராம்லாம் எப்படி வரும்னா ஸோ இந்த பிளேஸில் வர்றது பேஸு, ஸோ ஆப்போசிட்லேருந்து இப்படி வர்றது வெர்டெக்ஸ்லேருந்து வர்றதுக்கு பேர் ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்தோமாம்மா. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இங்கே பாருங்கள் இந்த ஹைட் இருக்குது பாருங்கள், இந்த ஹைட்டு எந்த பிளேஸில் போய் ஸ்டாண்ட் ஆகுதோ அதுதான் பேஸ், ரைட்டா? லிசன் பண்ணிக்கிங்கடா. இந்த ஹைட் அதாவது parallelogramக்கு இன்சைடில் இருக்குது பாருங்கள் இந்த ஹைட்டை, இந்த ஹைட் போய் எந்த லைனில் ஸ்டாண்ட் ஆகுதோ அதுதான் வந்து என்னது பேஸு. ஸோ இங்கே பேஸ் நமக்கு தெரியாது, ரைட்டா?
அப்போ பேஸ் நமக்கு என்ன தெரியும்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு பாருங்க, கியூஆருக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது பிஎஸ். ரைட்டா? parallelogram opposite sides are equal and parallel. Parallelogram opposite sides are equal and parallel. So அப்போ இந்த QRும் PSும் equal. ரைட்டா? QRும் PSும் equal. அப்போ base equal to 7 cm. Base equal to 7 cm. லிசன் பண்ணிக்கிங்கடா. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிங்க, from the figure அப்படின்னு போட்டுங்க. ரைட்டா? ஸோ ஃபிகர்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, from the figure, ரைட்டா? ஸோ ஹைட் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ரைட்டா? ஹைட் அப்படின்னா இந்த பேரலோகிராமுக்கு இன்சைடில் வர்ற, அதாவது இந்த ரெண்டு சைடை வந்து ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேர் தான் வந்து என்னது, ஹைட். ரைட்டா? ரெண்டு சைடை ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேர் தான் வந்து என்னது, ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். இந்த ஹைட் போய் எங்கே நிற்குதோ அதுதான் வந்து என்னது, பேஸ். அப்போ இந்த ஹைட் போய் எங்கே நிற்குது, கியூஆரில் நிற்குது. ஸோ கியூஆரோடைய லென்த் வந்து we don't know மா, பட் கியூஆர் வந்து ஈக்குவல் டு பிஎஸ். ரைட்டா? கியூஆர் ஈக்குவல் டு பிஎஸ். ஏன்னா பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல். ஸோ கியூஆர் ஈக்குவல் டு எவ்வளோமா, 7 சென்டிமீட்டர். கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த கியூஆர் தான் வந்து என்னது, பேஸ். So base equal to QR, QR is equal to PS. So PS உடைய value எவ்வளவு, 7 cm. So P is equal to 7 cm. ரைட்டா? ஸோ ஃபிகரை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எது வந்து ஹைட்டு அண்ட் எது வந்து பேஸுங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராமில் ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தட் ஒன் ஐ கிவ் அஸ் ஹோம்ஒர்க். ஸோ ஐ டூ த செகண்ட் சம்மா. ஏன்னா செகண்ட் சம்மில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ இதுதான் பேஸ் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. இந்த பிளேஸில் மிஸ்டேக் பண்ணுவீங்கிறதுக்காண்டி இந்த சம்மை வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவாடா? ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்மா. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் வாட் இஸ் த ஃபார்முலாடா, பேஸ் இன்டூ ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ரைட்டா? பேஸ் இன்டூ ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ்லாம் போடணுமா, மெஷர்மெண்ட்டுனா நம்ம அதோடைய மெஷர்மெண்ட்டை ரைட் பண்ணணும். ரைட்டா? இங்கே சென்டிமீட்டரில் இருக்கா, அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போடணும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பேஸ்டா, பேஸ் ஈக்குவல் டு 7. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹைட்மா, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ 7 into 10, வாட் இஸ் த ஆன்சர், எஸ் வெரி குட், 70. 7 into 10, 70. ஸோ இந்த பிளேஸில் ஸ்கொயர், ஸோ யூனிட்டுக்கு பதிலாக இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 70 square centimeter. Next, perimeter of the parallelogram. Right? Next வந்து என்ன கண்டுபிடிக்கணும், perimeter அப்படின்னா என்னது, add the sides. Right? Add 4 sides. Right? ஆமா? ஸோ 4 sides வந்து நமக்கு என்னென்ன தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்குது அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஒன்று வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கும். அனதர் ஒன் வந்து லிசன்டா, பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு ஆட் த 4 சைட்ஸு. ஸோ இந்த டயக்ராம் ரஃபாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ PQ அப்படிங்கிறது ஒரு சைடு. ஸோ இது வந்து எவ்வளவு, 13 சென்டிமீட்டர். ஸோ PQங்கிறது ஒரு சைடு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் சைடுமா, எஸ் வெரி குட், QR அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சைடு. ஸோ தேர்ட் சைடு பார்த்தீங்கன்னா RS. What is the fourth side? SP. SP or PS. Right, Amma? So these are the 4 sides of the parallelogram. What is the length of PQ? So PQ உடைய length வந்து எவ்வளவு, 13. So next QR உடைய length நமக்கு தெரியுமாமா? Yes, very good. Right? QR is equal to 7 cm. ஏன்னா opposite sides are equal. ஸோ இதோடைய லென்த் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால QR உடைய லென்த் ஆல்சோ 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் RS உடைய லென்த் எவ்வளோமா, எஸ் RSும் PQவும் சேம்ங்கிறதுனால RS உடைய வேல்யூ எவ்வளவு, 13. ஸோ நெக்ஸ்ட் PS உடைய வேல்யூ வந்து 7 சென்டிமீட்டர். ரைட்டாம்மா? ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னா, ஆட் த 4 சைட்ஸ். ஸோ 4 சைட்ஸை வந்து ரைட் பண்ணிட்டோம். One is PQ, another one is QR, next one RS, last one PS or SP. So 4 சைடில் நமக்கு 2 சைட் தான் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த QR உடைய வேல்யூவும் RS உடைய வேல்யூவும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்த்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ 13 + 7 எவ்வளோமா,
Yes, very good. 20. Here 13 plus 7, 20. So 20 plus 20, 40 centimeter. Right? What is the perimeter of the parallelogram? Yes, very good. 40 centimeter.